Students, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 10th maths page number 153 example 3.73 பார்க்க போறோம். இது வந்து 5 mark question. 3.72 and 3.73 ரெண்டுமே 5 mark question. So பாருங்க example 3.73 அதுல AB ன்னு ஒரு matrix A ன்னு ஒரு matrix B ன்னு ஒரு matrix கொடுத்துட்டு show that AB whole transpose is equal to B transpose A transpose ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது மாதிரி show that prove that ன்னு கொடுத்தா AB whole trans left hand side என்ன கொடுத்திருக்காங்களோ அதான் right hand side ஆன்சராவும் வரும். சோ இப்போ பாருங்க இப்போ A யோட ஆர்டர் என்ன? ஆர்டர் ஆஃப் இது வந்து உங்களுக்கு தெரியதுக்காக தான் ஆர்டர் ஆஃப் A is equal to 2 rows 1 2 3 columns. So 2 rows 3 column. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் B order of A அதே மாதிரி order of B equal to இங்க 1 2 3 column 1 2 3 rows 1 2 column. So இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படினு பார்த்தோம்னா நல்லா பாருங்க AB is equal to 2 3 இங்க 3/2 ஓகேவா இது ரெண்டுமே நம்ம சேமா இருக்குது ரெண்டுமே இதோட காலமும் இதோட ரோவும் சேமா இருக்கிறதுனால இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியும். சோ இதோட ஆர்டர் எப்படி நமக்கு கிடைக்க போகுது 2/2ங்கற ஆர்டர்ல நமக்கு கிடைக்க போகுது 2/2ங்கற ஆர்டர்ல நமக்கு கிடைக்க போகுது. சோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம் A யோட B ய லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண போறோம் 2 ஸ்டெப்ஸ் A யோட B ய மல்டிப்ளை பண்ணி அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கு அப்புறம் அது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போட்டா செகண்ட் ஸ்டெப்ல ஆன்சர் கிடைச்சிரும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஃபர்ஸ்ட் B ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போட போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்புறம் A ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போட போறோம் செகண்ட் ஸ்டெப் அதே மாதிரி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம் தேர்ட் ஸ்டெப். சோ இந்த சைடுல 2 ஸ்டெப்ஸ்லயும் இந்த சைடுல 3 ஸ்டெப்ஸ்லயும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க B ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து டைரக்டா எடுத்துட்டு போடாதீங்க. B ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எழுதி காமிச்சிட்டு அப்புறம் A ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எழுதி காமிச்சிட்டு அதுக்கப்புறமே B ட்ரான்ஸ்ஃபர்ஸ் A ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு போடுங்க. ஏன்னா B ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு தனி மார்க் A ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு தனி மார்க். நிறைய பேர் என்ன பண்றீங்க இந்த மிஸ்டேக்ஸ் நான் சொல்லிடுறேன் ஸ்டார்டிங்லயே B டிரான்ஸ்போஸையும் A டிரான்ஸ்போஸையும் எழுதி பக்கத்துல ஒட்டி போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணாம அப்படியே விட்டுடுறீங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. B டிரான்ஸ்போஸ் இன்டு A டிரான்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு எழுதிக்கோங்க அதுக்கு ஒரு மார்க் உண்டு. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா இதே சேம் ஆன்சர் வரும். ஸோ மொத்தமா 5 ஸ்டெப்ஸ்க்கு each step has 1 மார்க். இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள உள்ளது மட்டும் இப்போ போட போறோம். AB is equal to A யோட வேல்யூ என்ன 1 2 1 அப்புறம் 2 -1 1 B யோட வேல்யூ 2 - 1 -1 4 0 2 ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் ரோவா செகண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி எடுக்க போறோம் காலமா. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல எத்தனை ரோ இருக்கோ அதோட செகண்ட் மேட்ரிக்ஸ் எத்தனை காலம் இருக்கோ ஒவ்வொரு காலத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல 1 2 ரோஸ் இருக்கு. செகண்ட் மேட்ரிக்ஸ்ல 1 2 காலம்ஸ் இருக்கு. சோ இந்த ஒரு மேட்ரிக்ஸ் இந்த ரெண்டு காலத்தோடையும் அடுத்த ஒரு மேட்ரிக்ஸ் இந்த ஒரு ரோவை இந்த ரெண்டு காலத்தோடையும் அடுத்த செகண்ட் ரோவை இந்த ரெண்டு காலத்தோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட்ல தான் போட போறோம். ரோ காலம்னு எழுதாம ஒரு ரோவை 2 காலம்ஸ் இருக்கனால இங்க 2 டைம்ஸ் எழுத போறோம். ஒவ்வொரு ரோவையும் இங்க 2 காலம்ஸ் இருக்கனால 2 டைம்ஸ் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ரோ எழுத போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ என்னது 1 2 1 இங்க 2 காலம் இருக்கனால இந்த 1 to 1 திருப்பி எழுதலாமா 1 2 1. இப்போ என்ன பண்ணனும்னா இது மேட்ரிக்ஸ் இதுவும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். அதை வந்து ரோ மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் காலத்துல பண்றதுக்கு நான் வந்து இங்க போடாம வேற மெத்தட்ல போட சொல்லி தர போறேன். இப்போ செகண்ட் ரோ 2 டைம்ஸ் எழுதலாமா 2 -1 1 திருப்பி 2 டைம்ஸ்னால இதே திருப்பி எழுதிக்கோங்க 2 -1 1 ஓகே. இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன்னு ஃபர்ஸ்ட் ரோக்கு மேல ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ பக்கத்துல வந்து 2 டைம்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் காலம் எழுதணும். அந்த ஃபர்ஸ்ட் காலத்தை நான் என்ன பண்ண போறேன்னா பாக்ஸ்ல மேல போட போறேன் 2 -1
0, 2, minus 1, 0. Second column இங்கே வரும் இல்லையா? minus 1, 4, 2. 2 minus 1, 0, minus 1, 4, 2. அதே மாதிரி இதுவும் கரெக்டாக பார்த்துங்க. 1 to 1, இங்கேயும் 1 to 1 first row. Second row 2 minus 1, 1, 2 minus 1, கரெக்டாக இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ரொம்ப ஈஸி இப்போ. நான் என்ன பண்ணியிருக்கேன் திரும்ப சொல்கிறேன். இந்த காலம் தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கேயும் இந்த காலத்தை நான் காலமாக எழுதியிருக்கணும். நான் அதுக்கு வேறு இந்த மெத்தடில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள். 2 1s are 2. 2 2s are 4. Minus into plus minus. Minus into minus plus. 2 1s are 2. 1 1s are 1. 0 into 1 0. 0 into 1 0. Next. இப்போ நமக்கு இது மாதிரி இருந்துச்சுல்ல இந்த ஆர்டர்லாம் அதை நம்ம போடும்போது என்ன ஆர்டரில் ஆன்சர் வரப்போகுது 2/2 ஆர்டரில் வரப்போகுது. கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 1s are 1. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 2s are 2. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 4 2s are பக்கத்தில் ஒட்டி போட்டுக்கலாம். ப்ளஸ் 4 2s are 8. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 1s are 4. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 1s are 2. plus into plus plus 2 1s are 2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் சைன் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். இது ரெண்டு ஆப்போசிட் சைன். ஸோ ஆட் பண்ணா 0 வருது. 2லேருந்து 2 பண்ணா 0. இது ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணா 5. 8 2 ஆட் பண்ணா 10. 10லேருந்து 1 போச்சுன்னா 9. இரண்டு சேம் சைன் ஆட் பண்றோம். -6 -6 ஓட 2 ஆட் பண்ணும்போது -4. 0 9 5 -4 0 9 5 -4 வந்திருக்கு. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா AB தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? வெறும் AB தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஏபிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னோம் இல்லையா? இந்த ஏபியை நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்காமீங்க. கரெக்ஷன் பண்ணும்போது டீச்சர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஏபிக்கு 1 மார்க். இந்த ஏபி போட்டிருக்கீங்க இல்லையா? இந்த ஏபிக்கு 1 மார்க். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தானே போட்டிருக்கோம். செகண்ட் ஸ்டெப் என்ன? பிராக்கெட்டுள்ள உள்ளது ஏபி. பிராக்கெட்டோட வெளியில் உள்ளது சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். அதோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் ஏபி முடிச்சிட்டேன் இல்லையா? இப்போ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் போட போகிறேன். ஏபி whole transpose. இது வந்து செகண்ட் ஸ்டெப். இந்த சம்மோட செகண்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. டிரான்ஸ்போஸ்னா என்ன? எக்ஸாம்பிள் சம்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா, அதாவது படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க தட்டுனா என்ன செய்வாங்க? ஏஞ்சி நிற்பாங்க இல்லையா? தட்டி எழுப்பினா ஏஞ்சி நிற்பாங்க. அது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ படுத்துட்டு இருக்குல்லையா? அது வந்து தட்டி எழுப்பி நிற்க வைக்க போகிறோம். 0 9, அதாவது 0 9 படிக்கும்போது ரோவா படிக்கிறோம், எழுதும்போது என்ன பண்றோம்? காலமா எழுதுறோம். அதான் டிரான்ஸ்போஸ். ரோவா காலமா நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. 5 -4 ரோவா படிக்கிறோம், என்னவா எழுத போறோம்? காலமா எழுத போறோம். 5 -4. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்புக்கு 1 மார்க். ஸோ இப்போ நமக்கு இது வரைக்கும் எத்தனை மார்க் கிடைச்சிருக்குன்னா 2 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து இந்த செகண்ட் ஸ்டெப்போட எல் டிவிஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட்டட். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன போட போகிறோம்? பி டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? பி டிரான்ஸ்போஸ். பி டிரான்ஸ்போஸ்னா என்ன? பியில் உள்ள ரோவை காலமாக எழுதுங்க. அதான் பியில் உள்ள ரோஸ் எல்லாத்தையும் காலமாக எழுதிடுறோம். அப்போ தான் அதுக்கு தான் பேர் பி டிரான்ஸ்போஸ். பி இங்கே வாங்க நேரா. இங்கே வந்தீங்கன்னா என்ன இருக்கு? 2 1 மட்டும் தானே இருக்கு. 2 -1 தான் இருக்கு. படுத்துட்டு இருக்குல்ல, அடிச்சு எழுப்பி நிற்க வச்சிருங்க. காலமாக மாறிடுச்சு. அது செகண்ட் ரோ பாருங்க. -1 4 அதையும் அடிச்சு எழுப்பினா என்னவாகும்? -1 4ன்னு காலமாக நிற்குது. 0 2 அதையும் தட்டி எழுப்புங்க. படுத்துட்டு இருக்க அந்த 0 2 நிமிர்ந்து நிற்குது. அதான் பி டிரான்ஸ்போஸ். இதுக்கு பேர் என்னது? பி டிரான்ஸ்போஸ். இது வந்து தேர்டு, அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனால் இந்த சம்மோட தேர்ட் ஸ்டெப். இந்த தேர்ட் ஸ்டெப்புக்கு இந்த ஒரு ஸ்டெப்புக்கு 1 மார்க். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்டெப்புக்கு 1 மார்க், இந்த ஒரு ஸ்டெப்புக்கு 1 மார்க். ஓகேவா? இது தேர்ட் ஸ்டெப். இதுக்கு ஒரு மார்க். அடுத்தது இது முடிஞ்சிருச்சு இல்லையா?
அடுத்தது B டிரான்ஸ்போஸ் முடிச்சிட்டோம் இல்லையா ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ A டிரான்ஸ்போஸ் போடலாமா? A transpose is equal to A transpose is equal A வாங்க 1 2 1 ரோவா இருக்குல்ல, தட்டி எழுப்புங்க, நிமிந்து நிற்க சொல்லுங்க. 1 2 1. செகண்ட் ரோ வாங்க 2 -1 1. ஓகேவா, ரோவா இருக்கா, தட்டி எழுப்புங்க. 2 -1 1ன்னு எழுந்து நின்றுடுச்சு. ஓகே, இப்போ நம்ம A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ்னு போட்டிருக்கேன், இது A டிரான்ஸ்போஸாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம சம்மோட தேர்ட் ஸ்டெப், ரைட் ஹேண்ட் சைடோட செகண்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கு வந்து ஒரு மார்க். இப்போ வந்து எத்தனை மார்க் கிடச்சிருக்கு நமக்கு? 1 2 3 4 மார்க்ஸ் கிடச்சிருச்சு. கடைசியாக B டிரான்ஸ்போஸை A டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் is equal to B டிரான்ஸ்போஸ் வேல்யூ எழுதிக்கலாமா? 2 -1 0 -1 இதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு. -1 4 2 -1 4 2. அடுத்தது A டிரான்ஸ்போஸ் 1 2 2 -1 1 1. இப்போ உங்களுக்கு தெரியும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவோட ஒவ்வொரு ரோவோட செகண்ட் மேட்ரிக்ஸோட ஒவ்வொரு காலத்தையும் வெளியே பண்ண போகிறோம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரோக்கு ஆரோ போட்டுக்கலாம், ஹரிசாண்டல் ஆரோ. காலம் வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கிறனால வேர்ட்டிக்கல் ஆரோ போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை 2 காலத்தோடையும் பண்ண போகிறோம், செகண்ட் ரோவை இந்த 2 காலத்தையும் பண்ண போகிறோம். இங்கே 2 காலம் இருக்கிறனால இந்த ஒவ்வொரு ரோவையும் 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். 2 -1 0 2 -1 0 -1 4 2 sorry -1 4 2. so first matrix உள்ள ரோவை 2 டைம்ஸ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து இங்கே எழுதிக்கலாமா? 1 2 1. இது வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது 2 -1 1 2 -1 1 2 -1 1. One twos are 2, plus into minus minus, 1 ones are 1. ஓகேவா? அடுத்தது plus into minus minus, 2 ones are 2, plus into plus plus, 2 fours are 8, plus into plus plus, 1 into 0 0, plus into plus plus, 1 twos are 2, plus into plus plus, 2 twos are 4, plus into minus minus, 2 ones are 2, minus into minus plus, 1 ones are 1, minus into plus minus, 1 fours are 4, plus into plus plus, 1 into 0 0, plus into plus plus, 1 twos are 2. okay, இப்போ நமக்கு என்ன வரணும்? B டிரான்ஸ்போஸும் A டிரான்ஸ்போஸும் மல்டிப்ளை பண்ண ஆன்சரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டிருக்க ஆன்சரும் சேமாக வந்திருந்தா தான் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். இல்லாட்டினா என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆகிடும். ஸோ 2லேருந்து 2 போச்சு என்ன வரும்? 0. 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 5. 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 10. 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. இந்த 2க்கு 2 போச்சுன்னா -4. ஸோ இது வந்து செகண்ட் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண ஆன்சர். இப்போ இது எத்தனை ஸ்டெப்? இது 5th ஸ்டெப். இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க், இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க் கொடுக்க போகிறாங்க, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க் கொடுக்க போகிறாங்க. ஓகே, இப்போது செக் பண்ணலாமா? 1 2 ஈக்குவலான 1 AB ஹோல் டிரான்ஸ்போஸோட வேல்யூ 0.5, இதோட வேல்யூ 0.5. 9 - 4 9 - 4 கரெக்டாக வந்திருக்கா? ஸோ 1 = 2, then
AB whole transpose is equal to B transpose A transpose verified.